ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, நான் உங்களோட கிரீன் மொபைல் இன்ஸ்டியூட்லேருந்து இன்றைக்கி நம்ம சேனலில் புதுசாக என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா எம்எல்சி மல்டிமீட்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம எம்எல்சி மல்டிமீட்டர் புதுசாக ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கோம். அந்த எம்எல்சி மல்டிமீட்டரை எப்படி அன்பாக்ஸ் பண்ண போகிறோம், அதுக்குள்ளே என்னென்ன இருக்குது, இதோட ப்ரைஸ் எவ்வளோ, இது எம்எல்சி மல்டிமீட்டர் என்ன யூஸ்க்காக நம்ம வாங்குகிறோம், அது வாங்கினதுக்கப்புறம் இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. ஸோ ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பராக யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கு, பட் அதிகமாக அதை யூஸ் பண்ணுறதில்ல. அதுக்கு பதிலாக வேறு டிவைஸ் ஏதாவது யூஸ் பண்ணுறாங்க. அந்த டிவைஸ் யூஸ் பண்ணும்போது அது ப்ராப்பரான சொல்யூஷன் இது தானே, இதோட வேல்யூ கம்பல்சரி இதுதான் கிடைக்குமா அப்படிங்கிறது டவுட்டு தான். பட் நமக்கு ஒரு காம்பனண்ட் செக் பண்ணுறோம். காம்பனண்ட் மீன்ஸ் ஒரு கெப்பாசிட்டர் செக் பண்ணுறோம், இல்லை ஒரு இண்டக்டர் அதாவது காயில் செக் பண்ணுறோம். நம்ம மொபைல் அதிகமாக வரக்கூடிய மொபைல் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா டெட் கண்டிஷனில் வருது. இப்போ டெட் கண்டிஷனில் வரக்கூடிய மொபைல் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா காயில் பிரச்சனை. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா லைட்டிங் செக்ஷனில் வரக்கூடிய காயில் பிரச்சனை. இந்த லைட்டிங் செக்ஷனில் வரக்கூடிய காயிலோட வேல்யூ எவ்வளோ இருக்கும், இந்த காயிலோட வேல்யூ எப்படி நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கிறது, ஸ்கிமேட்டிக் இருந்துச்சு அப்படின்னா அது மூலிமா நம்ம ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ட்ரேஸ் பண்ணி பார்த்து எடுத்துக்கிறாங்க. பட் ஸ்கிமேட்டிக் இருந்தும் அவங்களால காயிலோட வேல்யூ எக்ஸாக்டாக கண்டுபிடிக்க முடியறதில்ல. ஒரு சில மொபைல் பார்த்தீங்கன்னா ஹார்ட் டெஸ்ட்டில் வோல்டேஜ் ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்குது. இந்த மாதிரி இஷ்யூ வரப்போ காயில் தான் பிரச்சனையா இல்லை ஐசி பிரச்சனையா, இந்த மாதிரி நிறையா சுற்றிக்கிட்டே வர வேண்டியதாக இருக்குது. ஏன்னா ஒரு ப்ராப்ளத்தை எக்ஸாக்டாக நம்ம இதுதான் ஃபால்ட்டு அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா டைரெக்டாக அந்த காம்பனண்ட் மட்டும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். இப்போ அந்த காம்பனண்ட் செக் பண்ணுறது தான் நிறைய பேருக்கு நிறைய மிஸ்டேக் வந்து. இப்போ சமீபமாக பார்த்தீங்க அப்படின்னா கூட ஒரு சில டிவைஸில் மார்க்கெட்டில் நிறைய வந்திருக்கு. அந்த டிவைஸ் வச்சு ஈஸியாக ஃபால்ட் ஃபைண்ட் பண்ணுறோம், நாங்கள் செக் பண்ணுறோம், நாங்கள் யூஸ் பண்ணுறோம். பட் இதில் எந்த இஷ்யூ வர்றதில்ல, இது எங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குது, எங்களுக்கு எம்எல்சி மல்டிமீட்டர் தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்க. அந்த மாதிரி கிடையாது. அந்த டிவைஸ் யூஸ் பண்ணுறதுனால அது ஓகேவா இல்லையாங்கிறது கன்ஃபார்ம் பண்ண முடியாது. காயில் ஷார்ட் ஆயிருச்சு அப்படின்னாலும் அதில் லைட்டிங் வரும். காயில் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா மட்டும்தான் அதில் லைட்டிங் வராது. அப்போ காயில் பிரச்சனைன்னு தெரியும். இந்த விஷயம் நம்ம நார்மல் மல்டிமீட்டரில் செக் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிற பற்றி இன்றைக்கி கம்ப்ளீட்டாக எம்எல்சி மல்டிமீட்டரை பற்றி தெளிவான ஒரு வீடியோவை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் நான் எப்போல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணுறோம் அந்த வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மகிட்ட பார்த்தோம் அப்படின்னா ஒரு மீட்டர் நம்ம புதுசாக வாங்கியிருக்கோம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் வாங்கும்போது 4500 நான் வாங்கினேன். ஸோ உங்ககிட்ட நீங்கள் வெளியில் வாங்கும்போது உங்கள் ஏரியாவில் இருக்க கடையில் எங்கே வாங்கினீங்கனாலும் சரி, இதோட ப்ரைஸ் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா 4500 வருது, ஒரு சில இடத்துல 5000 வருது, ஒரு சில இடத்துல 4000 கிடைக்கும். ஸோ உங்கள் ஏரியாவை பொறுத்து இது வாங்குவேன். சரிங்களா? இது நம்ம அன்பாக்ஸ் பண்ணி இப்போ ஓப்பன் பண்ணிடுவோம். ஓகே, இது ஓப்பன் பண்ணிடுவோம். இது வாங்கும்போதே பார்த்தீங்கன்னா நான் செக் பண்ணி வாங்கணும். ஸோ இது மல்டிமீட்டர் இந்த வாங்கும்போது நீங்கள் இதில் 4 விதமான மாடல்ஸில் மல்டிமீட்டர் வருது. ஒன்று பார்த்தீங்கன்னா M6013 கெப்பாசிட்டர் மீட்டர்னு ஒன்று வருது. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா MESR அப்படிங்கிற ஒரு மீட்டர், அதாவது 100 ESR மீட்டர்னு ஒரு மாடல் வருது. அதுக்கு அடுத்த பார்த்தீங்கன்னா MLC 500 கெப்பாசிட்டர் அண்டு இண்டக்டர் மீட்டர்னு ஒன்று வருது. அடுத்து MEC 100 கெப்பாசிட்டர் அண்டு ESR மீட்டர் அப்படின்னு இந்த 4 விதமான மல்டிமீட்டர் இந்த பாக்ஸில் வரும். ஆனால் பட் பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் இந்த 4 விதமான மல்டிமீட்டருக்கும் ஒரே பாக்ஸு தான். 4 விதமான மல்டிமீட்டருக்கும் ஒரே பாக்ஸ் தான் வருது. ஆனால் இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நீங்கள் எந்த மாடல் இதில் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு. இதில் பார்த்தீங்கன்னா 4 விதமான மல்டிமீட்டரோட நேம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க மாடல் நம்பரோட. ஸோ நீங்கள் வாங்க வேண்டியது MLC 500 அப்படிங்கிற கெப்பாசிட்டர் அண்ட் இண்டக்டர் மீட்டர்னு இருக்கு பார்த்தீங்களா, 3ஆவதாக இருக்கக்கூடிய ஆப்ஷன். இதை டிக் பண்ணியிருக்கக்கூடிய பாக்ஸில் நீங்கள் வாங்கிங்க. சப்போஸ் அப்படி மாறி இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா வாங்கும் போதே நீங்கள் பாக்ஸை ஓப்பன் பண்ணி செக் பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்லி ஸ்க்ரீன்ஷாட் கேளுங்க, ஃபோட்டோ கேளுங்க அவங்ககிட்ட. அவங்க பாக்ஸ் ஓப்பன் பண்ணி செக் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு 2 ரோப் கொடுத்துருப்பாங்க. இந்த மல்டிமீட்டர் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் 2 ரோப் கொடுத்துருக்காங்க. ஏன்னா மல்டிமீட்டர்னு அப்படின்னாவே ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஒயர் இந்த ரோப் ரொம்ப லென்த்தாக இருக்கும், 1 மீட்டராவது இருக்கணும் இல்லையா. இதில் ரொம்ப ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்களே, இதை வச்சு நம்ம எப்படி மெஷர்மெண்ட் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் வரும். ஸோ இதையும் நான் கிளியர் பண்ணுறேன். இந்த ரோப் எடுத்து ஓரமாக வச்சிருவோம். நம்ம வாங்கக்கூடிய மல்டிமீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி இருக்கும், இந்த மாடல் இருக்கணும்.
இந்த மாடலில் இருக்கணும். இதுலேயே பாருங்கள் மேலே மென்ஷன் பண்ணிக்க MLC 500 அப்படிங்கிற இந்த மாடலில் நீங்கள் வாங்கணும். சரிங்களா? ரைட். அதுக்கு அடுத்து இதுக்குள்ளே வேறு என்ன இருக்குது அப்படின்னா, இதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா USB 2.0 அதாவது V8 சார்ஜிங் கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தா பார்த்தீங்கன்னா இதில் 2 பேட்டரி கொடுத்துருக்காங்க. 2 பேட்டரி AA செல் பேட்டரின்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் 1.5 வோல்ட் உள்ள 2 பேட்டரி இதில் கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரி நம்ம இதில் யூஸ் பண்ண முடியும். அதுக்கு அடுத்தா பார்த்தீங்கன்னா பாக்ஸில் இதில் யூசர் கைடு இது மட்டும் கொடுத்துருக்காங்க. இது நம்ம ஓரமாக வச்சுருவோம். சரிங்களா? ரைட். ஓகே. இப்போ இந்த மல்டிமீட்டர் பற்றி பேசிக்காக நம்ம பார்த்துருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மல்டிமீட்டர் அன்பாக்ஸ் பண்ணிட்டோம் கம்ப்ளீட்டாக. இப்போ அடுத்து இந்த மல்டிமீட்டரில் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது, இது எப்படி நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். சரி, ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மல்டிமீட்டரில் ஆன் பண்ணுறதுக்காக இந்த AA செல்லு வந்து இதில் அட்டாச் பண்ணிக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா புதுசாக மல்டிமீட்டர் அட்டாச் பண்ணும்போது இந்த பின்னாடி இருக்கிற ஸ்டாண்டை வந்து அதிகமாக ஓப்பன் பண்ண முடியாது. இது இவ்வளோதான் ஓப்பன் பண்ண முடியும். இதுக்குள்ள வந்து ஸ்க்ரூ ட்ரைவ் ப்ராப்பராக வந்து இன்செர்ட் ஆகாது. கிராஸாக வச்சு இன்செர்ட் பண்ணி ஸ்க்ரூ ட்ரைவ் கழட்ட பார்ப்பாங்க. ஸோ அப்போ வந்து இந்த ஸ்டாண்ட் வந்து உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணி இந்த ஸ்டாண்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஹோல்ஸ் இருக்குல்லையே, இந்த ஹோல்ஸ் மூலிமா இந்த ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து இந்த பின்னாடி இருக்கிற இந்த மூடியை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த செல்லை வந்து நீங்கள் அட்டாச் பண்ணிவிட்டு திரும்பவும் மூடி போட்டுருங்க. மூடி போட்டதுக்கப்புறம் கரெக்டாக இதை வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ரைட். இப்போ இந்த ஸ்டாண்ட் போட்டு பேட்டரி போட்டதுக்கப்புறம் நம்ம இந்த ஆரஞ்சு கலர் பட்டன் இருக்குது, இது ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு பவர் ஆன் ஆயிரும். சரிங்களா? நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதில் பவர் ஆன் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த 2 கேபிள் வந்து இதில் கனெக்ட் பண்ணிடுவோம். இந்த கேபிள் எதுக்காக நமக்கு சின்னதாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஏன்னா மற்ற மல்டிமீட்டர் வாங்கும்போது நமக்கு இந்த கேபிளோட லென்த்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். ஆனால் இந்த MLC மீட்டரில் மட்டும் இந்த கேபிள் வந்து ரொம்ப சின்னதாக கொடுத்துருப்பாங்க. எதனால் அப்படின்னா நம்ம நார்மல் கேபிள் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி நார்மல் கேபிள் அதாவது பெருசாக லென்த்தாக இருக்குது இது வாங்கி யூஸ் பண்ணோம் அப்படின்னா சம்டைம் நம்ம கேபிள் வந்து இதில் கனெக்ட் பண்ணியிருப்போம். கனெக்ட் பண்ணும்போது நம்ம ஒரு பக்கமாக வச்சுட்டு ஒரு போர்டு செக் பண்ணுவோம். இந்த மாதிரி செக் பண்ணும்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல பாருங்கள் கேபிள் வந்து வைண்டிங் ஆன மாதிரி இருக்குது. கேபிள் இந்த மாதிரி சுருண்டு இருந்துச்சு அப்படின்னா இதுவும் வந்து ஒரு காயிலாக வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஒரு காயில வந்து கனெக்டிட் ஆயிரும். இந்த வைண்டிங் வந்து காயிலுக்குள்ளே நம்ம செக் பண்ணும்போது காயிலில் செக் பண்ணணும் அப்படின்னா காயிலுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா காப்பர் ஒயர் வந்து வைண்டிங் பண்ணி வச்சுருப்பாங்க, ரோல் மாதிரி சுற்றி வச்சுருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு இந்த கேபிளோட லென்த் அதிகமாகும் போது நமக்கு என்ன ஆகும், இதோட வேல்யூ சேர்ந்து அங்கே எடுத்துக்குவோம். உதாரணத்துக்கு 1 மைக்ரோ ஹெனரி இருக்குது அப்படின்னா இந்த கேபிளோட ஒயரில் பார்த்து இது ஒரு மைக்ரோ ஹெனரியாக எடுத்துக்கும். அப்போ அந்த இடத்துல செக் பண்ணும்போது நமக்கு 2 மைக்ரோ ஹெனரி வேல்யூ இருக்குது அப்படிங்கிறது தப்பான வேல்யூ காட்டும். புரியுதுங்களா? ஸோ அதனால் அந்த மாதிரி இதாகக்கூடாது, அந்த மாதிரி கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது, மெஷர்மெண்ட் மாறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் கம்பெனிக்காரங்க என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஷார்ட்டான கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை வரும். இந்த ஷார்ட்டான கேபிள் வச்சுட்டு நான் மல்டிமீட்டர் ஒரு இடத்துல இருக்கும், என்னோட போர்டு ஒரு இடத்துல இருக்கும், லென்த்து பத்தலை, இப்போ நான் என்ன பண்ண முடியும்? அப்போ நான் இந்த கேபிள் யூஸ் பண்ண முடியுமானா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். அது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துருவோம். சரிங்களா? ரைட். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல பிளாக் கலர் டேனல் இருக்குது, இந்த இடத்துல ரெட் கலர் டேனல் இருக்குது, சென்டர்லேயும் ஒரு ரெட் கலர் டேனல் கொடுத்துருக்காங்க. எதுக்காக அப்படின்னா பிளாக் கலர் மைனஸ், இதில் இந்த இடத்துல பாருங்கள் மைனஸ் சிம்பிள் இருக்குது, அதனால் பிளாக் கலர், இதில் ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துங்க. ஸோ நம்ம நார்மல் மல்டிமீட்டர் கனெக்ட் பண்ணுற மாதிரியே கனெக்ட் பண்ணிக்குவோம். ஓகேங்களா? ரைட். இப்போ இந்த ரெட் கலர் டேனலில் இந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்குது, இதில் கனெக்ட் பண்ணிடுவோம். இந்த சென்டரில் இருக்கிற டேனல் எதுக்காக அப்படின்னா நம்ம கெப்பாசிட்டி இதெல்லாம் செக் பண்ணும்போது சம்டைம் ஒரு சில வோல்டேஜ்லாம் அது ஸ்டோர் ஆகிருக்கும், அதை டிஸ்சார்ஜ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஹோல்ஸ் வந்து அதிகமாக நம்ம யூஸ் பண்ண போகிறதுல, ஸோ அதனால் அதை ஸ்கிப் பண்ணிடுவோம். சரிங்களா? ரைட். அதுக்கு அடுத்த பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 0 பட்டன் இருக்குது, 0ன்னு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த 0 பட்டன் எதுக்காக அப்படின்னா நமக்கு 0 பட்டன் எதுக்காகனா மல்டிமீட்டர் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வாங்கியிருக்கோம், ஆன் பண்ணுவோம். ஆன் பண்ணும்போது இதை வந்து கேலிப்ரேட் பண்ணணும். எப்படி கேலிப்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிடுறேன். சரிங்களா? எதுக்காக இது கேலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஏதாவது நம்ம ஒரு தெராசு இருக்குதுன்னு வச்சுக்குவோம். இப்போ தெராசில் இருக்குது அப்படின்னா தெராசு ஆல்ரெடி 0ல் இருக்குது. 0லுக்கு இந்த பேட்டரி வந்து நான் எடை போடுற போது ஒரு 50 கிராம் காட்டுது. சரிங்களா? ரைட். நான் இதை எடுத்துட்டு அதுக்கு பதிலாக வேற ஒரு பொருள் எடை போடுறேன். எடை போடும்போது எனக்கு என்ன ஆகும், எடை போடும்போது இதோட வெயிட் வந்து ஒரு 50 கிராம் இருக்குது அப்படின்னா இதை வந்து வெயிட் காட்டிடும். ஆல்ரெடி இதோட வெயிட் தெராஸ் மேலே இது இருக்குது. இது இருக்கும்போதே நான் வந்து இதோட வெயிட்டு பார்க்கணும், இதோட வெயிட்டு தனியாக பார்க்கணும் அப்படின்னு என்ன பண்ணணும், இப்போ ஆல்ரெடி இங்கே 50 கிராம் தெராஸ் மேலே இருக்குது, இதை வந்து நான் 0 பண்ணணும். இப்போ நான் இந்த 0 பட்டனை ப்ரெஸ் பண்ணோன்னே இதோட வெயிட் வந்து என்னாச்சு, இந்த 50 கிராம் மைனஸ் ஆயிடுச்சு.
இந்த 50 கிராம் மைனஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த பேட்டரி இது மேலே வச்சு நான் எடை போட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த 50 கிராம் தான் மட்டும்தான் காட்டும், இதோட வெயிட் இதில் காட்டாது. புரியுதுங்களா? இப்போ நிறைய கடையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தெராஸ் வச்சுருப்பாங்க, அந்த தெராஸில் ஆல்ரெடி வேற ஒரு பவுல் வச்சுருப்பாங்க, அந்த பவுல் வந்து 0 பண்ணி வெயிட் வச்சுருப்பாங்க. நம்ம எந்த பொருள் எவ்வளோ கேட்குறோமோ கரெக்டான எக்ஸாக்டான எடையை போட்டு கொடுப்பாங்க நமக்கு. சப்போஸ் வேற ஒரு பவுல் மாற்றுறாங்க அப்படின்னா அதோட வெயிட் அதிகமாக இருக்கும், இல்லை வெயிட் கம்மியாக இருக்கும். அதை வச்சு திரும்ப டேர் பண்ணணும், அதாவது 0 பண்ணணும். 0 பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எந்த பொருள் இருந்தால் எடை போடுவாங்களே, சேம் அதே கான்செப்ட் தான் இதுவும். நம்ம இந்த கேபிள் வச்சிருக்கோம் அப்படின்னா, ஷார்ட்டான கேபிள் வச்சுருந்தோம்னா 0 பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை லென்த்தான கேபிள் வேணும் அப்படின்னா கேபிள் சேஞ்ச் பண்ணும்போது திரும்ப நான் 0 பண்ணணும். இதுதான் கான்செப்ட் இதில். புரியுங்களா? ரைட். சரி, மற்ற மல்டிமீட்டரோட இதில் என்ன அப்படி ஸ்பெஷலாக இருக்குது, இது வந்து ஏன் நான் வாங்கணும் அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ இதே மாதிரி நான் தெராசியும் உங்களுக்கு உதாரணமாக சொல்கிறேன். இப்போ அந்த மளிகை கடையில் பார்த்தீங்க அப்படின்னா கிலோகிராம் ஒரு 5 கிலோ 10 கிலோ அளக்குற மாதிரி ஒரு தெராசு வச்சுருப்பாங்க. அளவுக்கு அதிகமான வெயிட் அளக்கணும் அப்படிங்கிறப்ப என்ன பண்ணியிருப்பாங்க, இப்போ 50 கிலோ 60 கிலோ 80 75 கிலோ 100 கிலோ இந்த மாதிரி அளக்கணும் அப்படின்னா அதுக்கு தனியான ஒரு தெராசு வச்சுருப்பாங்க இல்லையா, ஸ்கேல்னு சொல்லுவோம், அதுலேயும் அளந்துக்கலாம். சரிங்களா? ஸோ ரொம்ப இப்போ மில்லிகிராம் அளக்கணும், ரொம்ப மைனூட்டான 2 கிராம் 3 கிராம் ஒரு 5 கிராம் 10 கிராம் இருக்குது அப்படின்னா அதை அளக்கணும் அப்படின்னா அந்த கடையில் இருக்கக்கூடிய 2 தெராஸ்லையும் அவ்வளோ வெயிட்டில் எந்த ஒரு இதுவுமே அளக்க முடியாது. புரியுது இல்லையா? இப்போ மில்லிகிராமில் எனக்கு அளக்கணும் அப்படின்னு நான் என்ன பண்ணணும், ஆனால் இந்த மில்லிகிராம் வந்து நகைக்கடையில் இருக்கக்கூடிய தெராசில் வச்சுருப்பாங்க. நகைக்கடையில் இருக்கக்கூடிய தெராசு அதோட வேல்யூ வந்து இதில் ஈஸியாக அளந்துக்க முடியும். புரியுங்களா? ஸோ நம்ம அளக்கக்கூடிய காம்பனண்ட்டோட வேல்யூ எவ்வளோ இருக்கும் அப்படின்னா மில்லிகிராம் கணக்கில் இருக்கும். மில்லிகிராமோட இன்னும் வேல்யூ ரொம்ப ரொம்ப கம்மியான வேல்யூவை நம்ம அளக்கணும். அப்போ அதுக்கு உண்டான ஸ்பெஷல் மல்டிமீட்டர் நம்மக்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா தான் அந்த வேல்யூவை நம்மளால் மெஷர்மெண்ட் எடுத்து அளக்க முடியும். ஸோ அதுக்குண்டான மல்டிமீட்டர் தான் MLC 500 இந்த மல்டிமீட்டர். சரிங்களா? ரைட். இப்போ காயிலோட வேல்யூ எப்படி நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கிறது, ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டியோட வேல்யூ எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கு, இது ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா வேல்யூ இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வேல்யூக்கும் பார்த்தீங்கன்னா பேர் இருக்குது. இப்போ காயில் அப்படின்னு இண்டக்டர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1000 நேனோ ஹெனரின்னு சொல்லுவோம். 1000 நேனோ ஹெனரி வந்து 1 மைக்ரோ ஹெனரிக்கு சமம். புரியுதுங்களா? 1 மைக்ரோ ஹெனரிக்கு சமம். இதே மாதிரி 1000 மைக்ரோ ஹெனரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மில்லி ஹெனரிக்கு சமம். புரியுங்களா? அதே மாதிரி 1000 மில்லி ஹெனரி 1 ஹெனரிக்கு சமம். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி கெப்பாசிட்டியோடைய வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா பீக்கோ ஃபெராட், நேனோ ஃபெராட், மைக்ரோ ஃபெராட் இந்த மாதிரி 3 விதமான வேல்யூவில் நமக்கு மொபைலில் பார்க்குறதுக்கு கிடைக்கும். ஸோ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நார்மல் மல்டிமீட்டரில் கெப்பாசிட்டியோட வேல்யூ அளக்க முடியுமா? கண்டிப்பாக அளக்க முடியும். ஏன்னா நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நார்மல் மல்டிமீட்டர் 1000 1200 இந்த மாதிரி அளவில் உள்ள மல்டிமீட்டர் ஆல்ரெடி நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம். அதில் இதில் பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர் சிம்பிள் இருக்குது. அப்போ இதில் கெப்பாசிட்டர் அளந்துக்கலாமா, இந்த மல்டிமீட்டர் ஏன் வாங்கணும் நிறைய பேருக்கு டவுட் வரும். ஸோ இந்த மல்டிமீட்டரில் பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர் சிம்பிள் இருக்குது, கெப்பாசிட்டர் வேல்யூ அளக்க முடியும். எவ்வளோ வேல்யூ அளக்க முடியும்? நேனோ ஃபெராட் அளக்க முடியும், ரெண்டாவது மைக்ரோ ஃபெராட் அளக்க முடியும். இந்த மல்டிமீட்டரில் எக்காரணத்தை கொண்டு பீக்கோ ஃபெராட் வேல்யூ அளக்க முடியாது. இப்போ பீக்கோ ஃபெராட் வேல்யூவில் காம்பனண்ட் நான் செக் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு MLC மல்டிமீட்டர் மட்டும்தான் நம்மளால் இருந்துச்சு அப்படின்னா அளக்க முடியும். புரியுதுங்களா? ஒரு சிலர் நினைப்பாங்க என்கிட்ட ஸ்கிமேட்டிக் டயக்ராம் இருக்குது. ஸ்கிமேட்டிக் டயக்ராமில் போயிட்டு ஒரு காம்பனண்ட் எந்த காம்பனண்ட்டாக இருந்தாலும் அதில் போய் செக் பண்ணும்போது எனக்கு வேல்யூ கொடுத்துருப்பாங்க. லைட்டிங் செக்ஷனில் எவ்வளோ வேல்யூ இருக்கும், ஒரு காயிலோட வேல்யூ நான் செக் பண்ணால் அது 10 மைக்ரோ ஹெனரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அதை வச்சு நான் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கவே முடியும் அப்படின்னு நினைப்போம். பட் இது எல்லாமே இருந்தாலுமே அந்த காயில் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கா இல்லையா, அப்படிங்கிறத செக் பண்ணும். ஒரு சில ஸ்கிமேட்டிக்கில் பார்த்தீங்கன்னா காயிலோட சிம்பிள் கொடுத்துருப்பாங்க, கெப்பாசிட்டியோட சிம்பிள் கொடுத்துருவாங்க, பட் அந்த இடத்துல வேல்யூ மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. உங்ககிட்ட சேம் மாடல் போர்டு இருந்துச்சு அப்படின்னா அதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதுலேருந்து சேம் பிளேஸ்லேருந்து காம்பனண்ட்டை ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் நிறைய பேர் பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்ன அப்படின்னா லைட்டிங் செக்ஷனில் பிரச்சனை. காயில் எந்த காயில் வச்சாலும் ஹீட் ஆகுது, போர்டு எந்த காயில் வச்சாலும் செட் ஆன் ஆக மாட்டேங்குது, ஓவர ஹீட் ஆகி ஷார்ட் ஆயிடுச்சு, செட் டெட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி பிரச்சனை நிறைய பேருக்கு வருது. அப்போ காயில் வேல்யூ எல்லாம் எவ்வளோ வைக்கணும், லைட்டிங் செக்ஷனில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 10 மைக்ரோ ஹெனரி வைக்கணும். ஒரு சில மொபைலில் பார்த்தீங்க அப்படின்னா 4.7 மைக்ரோ ஹெனரி 2 காயில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க.
புரியுங்களா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு செக்ஷன்லையும் பூஸ்ட் காயிலாக இருக்கட்டும் இல்லை பக் காயிலாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அதுக்கு வேல்யூ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். காயில் வந்து நம்ம நார்மல் மல்டிமீட்டர்லையும் நான் செக் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு சிலர் நினைப்பீங்க. ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டிவைஸ் இருக்குது என்கிட்ட, இந்த மாதிரி டிவைஸ் இருக்குது, இந்த டிவைஸையும் வச்சு நான் செக் பண்ணுறேன், எனக்கு இதே ஓகேவாக தான் இருக்குது, காயில் ஒர்க்கிங் இருக்கா இல்லையா அப்படின்னு இதை வச்சு நான் ஈஸியாக ஃபைன் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. பட் இதில் இதில் ஒரு பிரச்சனை இருக்குது. இதை செக் யூஸ் பண்ணுறது ப்ராப்பராக யூஸ் பண்ணது தெரிஞ்சிச்சு அப்படின்னா இதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ண முடியும். பட் இதுலேயும் வந்து நிறைய பிரச்சனை இருக்குது. இந்த மாதிரி டிவைஸ் பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் 100 rupees தான் வரும், 100 ரூபா தான் வருது. இதோட ப்ரைஸ் 100 ரூபா. இன்னும் மார்க்கெட்டில் இன்னும் 2-3 மாடல் இருக்குது, பிராண்ட் இருக்குது, அது 350 ரூபா 400 ரூபா அந்த ரேஞ்சில் கிடைக்கும். சரிங்களா? ஸோ நான் வாங்குறப்போ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 100 ரூபா தான். இதில் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி கேபிள், டைப் சி போர்ட் இதெல்லாம் இருக்குது. இது கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த பட்டன் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு காயில் மேலே வைக்கும் போது இதெல்லாம் லைட் எரியும். இந்த இடத்துல எல்இடி லைட் இருக்குது, இந்த லைட் எரியும். நிறைய பேர் நினச்சிங்க எல்இடி லைட் எரிஞ்சிச்சு அப்படின்னாவே காயில் ஓகே கண்டிஷன், எல்இடி லைட்டு எரிஞ்சிச்சு அப்படின்னாவே காயில் ஓகே கண்டிஷன் நினைச்சிங்க. அந்த மாதிரி கிடையாது. எல்இடி லைட்டு டிம்மாக எரிஞ்சிச்சு அப்படின்னா மட்டும்தான் காயில் ஓகே கண்டிஷனில் இருக்குன்னு அர்த்தம். இதே எல்இடி லைட்டு ரொம்ப பிரைட் அதிகமாக எரிஞ்சு ரொம்ப பிரைட்னஸாக இருக்குது அப்படின்னா எரியுது அப்படின்னா அந்த காயில் ஓகே கிடையாது. அந்த காயில் எல்லாம் இருக்குது உள்ள ஓவர் ஹீட்னால வைண்டிங் எல்லாம் ஒன்னோட ஒன்று ஷார்ட் ஆகிருக்கு. தெரியுங்களா? காயில் ஒன்னோட ஒன்று ஷார்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னாச்சு, லைட்டோட பிரைட்னஸ் ரொம்ப அதிகமாக தெரியுது. ஸோ இந்த மாதிரி இஷ்யூ நிறையா இருக்குது. ஸோ இந்த டிவைஸ் வாங்குறீங்க அப்படின்னா காயில் ஓகே, அதாவது ஓப்பனில் இருந்துச்சு அப்படின்னா இந்த லைட் எரியாது. காயில் ஷார்ட் ஆயிருந்துச்சுன்னா எரியும். காயில் தான் ஷார்ட் ஆகாது. இப்போ நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும், காயில் வந்து ஆல்ரெடி சீரிஸ் லைனில் தான் வரும், சீரிஸ் லைனில் வரக்கூடிய காயில் ஷார்ட் ஆகுது, ஓப்பன் தான் ஆகும். ஓப்பன் ஆச்சு அப்படின்னாவே இதை வச்சு நம்ம செக் பண்ணி இதுதான் இந்த விஷயம் தான் நம்ம நார்மல் மல்டிமீட்டர்லேயே செக் பண்ணிடுறோம் இல்லையா? இப்போ நார்மல் மல்டிமீட்டர் என்கிட்ட இருக்குது. இந்த மல்டிமீட்டர் நான் ஆன் பண்ணுறேன். இப்போ நார்மல் மல்டிமீட்டர் இருக்குது. இந்த நார்மல் மல்டிமீட்டரில் என்ன பண்ணணும், இந்த பஸர் சவுண்ட் வச்சு நம்ம செக் பண்ணுவோம். நார்மல் மல்டிமீட்டரில் ஒரு காயில் செக் பண்ணுறோம் அப்படின்னா இதை வந்து பஸர்ஸ் மோட், இதில் வச்சு கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா பீப் சவுண்ட் வரும். பீப் சவுண்டு வந்துச்சு அப்படின்னா காயில் ஓகே கண்டிஷன், பீப் சவுண்டு வரல அப்படின்னா காயில் ஓப்பனில் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அதே மாதிரி இதில் லைட் எரிஞ்சிச்சு அப்படின்னா காயில் ஓகே கண்டிஷனில் இருக்குது, லைட் எரியல அப்படின்னா காயில் போயிடுச்சுன்னு அர்த்தம் அப்படின்னு நினச்சிட்டுங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா காயில் வேல்யூ வந்து செக் பண்ண முடியாது. காயில் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதும் ஆஃப் கண்டிஷனில் 50% இதை மெஷர்மெண்ட் பண்ண முடியும். புரியுதுங்களா? ஸோ சப்போஸ் பார்த்தீங்க அப்படின்னா என்கிட்ட உதாரணத்துக்கு ஒரு காயில் இது இருக்குது. இது வந்து ஒரு காயில், நான் உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிற வருஷம் எடுத்து வச்சிருக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு காயில். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரவுண்ட் பாருங்கள், 1 2 3 4 5 6 7 ரவுண்டு இருக்குது இல்லையா? 7 ரவுண்டு கவுண்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ரோப்பு நான் இங்கே கனெக்ட் பண்ணிக்கி, இன்னொரு பக்கம் ரோப்பு இங்கே கனெக்ட் பண்ணுறேன். இப்போ இந்த 2 பக்கமும் கனெக்ட் பண்ணுறதுனால எனக்கு பீப் சவுண்ட் வருது இல்லையா? இப்போ பீப் சவுண்ட் வந்துச்சு அப்படின்னா இது காயில் வந்து ஓகே கண்டிஷனில் இருக்குன்னு அர்த்தம். பீப் சவுண்டு வந்துச்சு அப்படின்னா காயில் வந்து ஓகே கண்டிஷனில் இருக்குன்னு அர்த்தம். இங்கே பாருங்கள், பீப் சவுண்ட் வருதா? இப்போ இது வந்து ஓகே கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் நினச்சிருப்பாங்க. சப்போஸ் இந்த காயில் வந்து ஓவராக ஹீட் ஆகுது, காயில் ஹீட் ஆச்சு அப்படின்னு என்ன ஆகும், நம்ம இது காயில் மேலே சுற்றி இருக்க இந்த வைண்டிங்கில் இந்த காப்பர் ஒயர் மேலே இருக்கிற இந்த எனாமல் இருக்கு இல்லையா? இந்த எனாமலில் ஓவர் ஹீட் ஆகி எல்லாம் மெல்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஒயரெல்லாம் ஒன்னோட ஒன்று ஜாயிண்ட் ஆகி ஒட்டிக்கும். இந்த ஒயர் வந்து ஒன்னோட ஒன்று ஜாயிண்ட் ஆகி ஒட்டிக்கும். இது ஜாயிண்ட் ஆகி ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கிச்சு அப்படின்னு எல்லாமே ஒட்டிக்கிச்சு அப்படின்னாலுமே உங்களுக்கு இதில் வைக்கிறப்ப பீப் சவுண்டு தான் வரும். இல்லை இதில் 7 ரவுண்டு இருக்குது, இதில் 3 ரவுண்டு மட்டும் தனியாக, இந்த 3 ரவுண்டு மட்டும் தனியாக மெல்ட் ஆகி ஒட்டிக்கிச்சு. புரியுங்களா? இந்த 3 ரவுண்டு மட்டும் தனியாக மெல்ட் ஆகி ஒட்டிக்கிச்சு. இதெல்லாம் தனித்தனியாக இருக்குது. இப்போ இதுக்குள்ளே 7 ரவுண்டு இருக்கா அப்படின்னு நம்ம கண்ணால் பார்க்கும்போது 7 ரவுண்டு இருக்கும். பட் இதோட கவுண்டிங், உண்மையான கவுண்டிங் பார்த்தீங்கன்னா இந்தாண்ட 4 இந்தாண்ட 1 தான் எடுத்துக்கும். மொத்தமாக 5 தான் இருக்கும். ஏன்னா இது எல்லாமே ஒட்டிக்கிச்சு இல்லையா? இந்த 3 ரவுண்டும் ஒன்றா ஒட்டி இது ஒரே ரவுண்டாக எடுத்துக்கும். இது 4 ரவுண்டு தனித்தனியாக இருக்குன்னா இது 4மே தனித்தனியாக தான் இருக்கும். 4 + 1 5 இந்த மாதிரி எடுக்கும். இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது காயில் வந்து ஆல்ரெடி ஓவர் ஹீட் ஆனது உள்ளே வந்து ஷார்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் இதில் வச்சு செக் பண்ணேன் அப்படின்னாலுமே திரும்பவும் இது பீப் சவுண்டு தான் வரும். இப்போ பீப் சவுண்டு வந்துருச்சு, இந்த காயில் நல்லா இருக்குது, இதை எடுத்து நான் அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஃபிக்ஸ் பண்ண வேலை செய்யுமா? செய்யாது. ஏன் அப்படின்னா, ஏன்னா எனக்கு இந்த இடத்துல இது வந்து பூஸ்ட் காயில வேலை செய்யணும். இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா இந்த வைண்டிங் எல்லாம் ஒன்னோட ஒன்று ஜாயிண்ட் ஆகி ஒட்டிக்கிச்சு அப்படின்னா இது பூஸ்ட் காயில வேலை செய்யாது. அதுக்கு பதிலாக இது பக் காயில வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். சரிங்களா? ரைட். இப்போ பூஸ்ட் காயில்னா என்ன, பக் காயில்னா என்ன அப்படிங்கிறது ஆல்ரெடி நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். இல்லை அப்படின்னா அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம கிளாஸுக்கு வாங்க, நான் இதோட இன்னும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லித்தரேன். சரிங்களா? ரைட்டாக விடுவோம், அது இதை பற்றி அப்புறம் பேசுவோம். ரைட். இப்போ இந்த காயில் வந்து நம்ம செக் பண்ணணும். இந்த மாதிரி செக் பண்ணிங்க அப்படின்னா இந்த நார்மல் மல்டிமீட்டரில் செக் பண்ண முடியாது. பீப் சவுண்டு வந்துச்சு அப்படின்னாலும் ஓகே தான். பீப் சவுண்டு
வந்துச்சு அப்படின்னா ஓகே கிடையாது. இந்த ரெண்டு விதமாக எடுத்துக்கலாம். இது ஓகேவா ஓகே இல்லையா அப்படிங்கிறது எதில் செக் பண்ண முடியும்? இந்த மாதிரி எம்எல்சி மல்டிமீட்டரில் செக் பண்ணனா மட்டும்தான் ப்ராப்பராக அளக்க முடியும். சரி, இப்போ இந்த எம்எல்சி மல்டிமீட்டர் நம்ம எப்படி இதை ப்ராப்பராக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். சரிங்களா? நம்ம இதுக்குள்ள பேட்டரி நம்ம அட்டாச் பண்ண போகிறதில்ல. அதுக்கு பதிலாக இந்த இடத்துல பாருங்கள் V8 கேபிள் கனெக்ட் பண்ணக்கூடிய வயர் கொடுத்துருக்காங்க. நம்மகிட்ட ஆல்ரெடி V8 கேபிள் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அதுக்கு பதிலாக நம்ம V8 கேபிள் சார்ஜர் பின்னில் கொண்டு கனெக்ட் பண்ணி இதை யூஸ் பண்ண முடியும். ஓகே, இப்போ சார்ஜிங் கேபிள்லேருந்து நம்ம V8 பின்னை கனெக்ட் பண்ணிட்டோம். இந்த ஆரஞ்சு கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னு நமக்கு மல்டிமீட்டர் கம்ப்ளீட்டாக ஆன் ஆகும். ஓகே, இப்போ நம்ம மல்டிமீட்டரை ஆன் பண்ணிட்டோம் இல்லையா? மல்டிமீட்டர் ஆன் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இதை இப்படி வச்சுக்குவோம். உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, சரி இப்படியே வச்சுக்குவோம். ஸ்க்ரீன் உங்களுக்கு தெரியுதுங்களா தெளிவா? ஸ்க்ரீன் தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஓகே. ஏன்னா சம்டைம் என்ன ஆகும்னா கீழே இங்கே லைட் வெளிச்சத்தில் கிளார் அடிக்கும், தெரியாது, அதனால் பார்த்தேன். சரிங்களா? ரைட். ஓகே, இப்போ என்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போர்டு இருக்குது. இந்த போர்டில் வந்து நான் செக் பண்ணணும். செக் பண்ணும்போது இதில் வந்தீங்கன்னா ஷார்ட் டைப் கேபிள் கொடுத்துருக்காங்க. ஷார்ட்டான கேபிள் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டான கேபிள். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஷார்ப்பான நீடில் எதுவுமே இல்லை. நீடில் இல்லை, குரோக்கடைல் கிளிப்பு கொடுத்துருக்காங்க. குரோக்கடைல் டைப் கிளிப்பு கொடுத்துருக்காங்க. அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, உங்ககிட்ட ஊசி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்து கனெக்ட் பண்ணிக்கணும். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி மல்டிமீட்டரோடைய ரோப் தனியாக, இந்த நீடில் மட்டும் தனியாக ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த நீடில் கூட நீங்கள் தனியாக ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ இந்த நீடில் வந்து நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு. இதை இந்த நீடில் வந்து இதில் கனெக்ட் பண்ணிக்குவோம். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம செக் பண்ணுவோம். இது செக் பண்ணுறதுக்கு முன்னாடி மல்டிமீட்டர் ஆன் பண்ணோம். இந்த இடத்துல பாருங்கள் ஆட்டோ இண்டக்டர் அப்படின்னு இருக்கு. ஆட்டோ இண்டக்டர் மோடில் தான் இருக்குது. அதாவது காயிலுடைய மோடில் தான் இருக்குது. இப்போ இந்த காயில் வந்து இந்த போர்டில் இருக்குது. இந்த இடத்துல ஒரு காயில் இருக்குது. இந்த காயில் வந்து நான் செக் பண்ணுறேன். இந்த காயில் செக் பண்ணும்போது இந்த இடத்துல பவர் ஐசி பக்கத்தில் ஒரு காயிலுக்கு இதை செக் பண்ணுவோம். செக் பண்ணும்போது இதோட வேல்யூ எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் இல்லையா? ஸோ இதில் வந்து செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, இந்த இடத்துல ஒரு காயில் இருக்குது. இதை செக் பண்ணுறோம். செக் பண்ணும்போது இதோட வேல்யூ எவ்வளோ காட்டுதுன்னு பார்த்து தெரியுதுங்களா உங்களுக்கு? ஏன்னா ப்ராப்பரான வேல்யூ இதில் காட்ட மாட்டேங்குது இல்லையா? திரும்ப நம்ம கரெக்டாக கனெக்ட் பண்ணி வச்சு செக் பண்ணிடுவோம். ஓகே, இதில் 800 சம்திங் காட்டுது. 0.800 மைக்ரோ ஹெனரி வேல்யூ காட்டுது. இந்த இடத்துல ஒரு காயில் இருக்குது. இந்த காயிலையும் செக் பண்ணுவோம். டிஸ்பிளே லைட்டிங் செக்ஷனில் இந்த இடத்துல ஒரு காயில் இருக்குது. இது காயிலையும் செக் பண்ணுவோம். இந்த காயில் செக் பண்ணும்போது இதோட வேல்யூ எவ்வளோ காட்டுது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஓகே, இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பரான வேல்யூ காட்டல. இது கரெக்டாக நம்ம வச்சு செக் பண்ணுவோம். ஓகே, இதில் பாருங்கள் 0.400 மைக்ரோ ஹெனரி வேல்யூ இருக்குது அப்படின்னு காட்டுது. இது ரெண்டுமே ப்ராப்பரான வேல்யூ தான் இது காட்டுதா இல்லை தப்பான வேல்யூ காட்டுதா தெரியாது. ஸோ நம்மக்கிட்ட ஸ்கிமேட்டிக் இருந்துச்சு அப்படின்னா இதோட வேல்யூ ப்ராப்பரானது இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரியும். பட் ஸ்கிமேட்டிக் இல்லை அப்படின்னா இப்போ ப்ராப்பரான வேல்யூ இந்த இடத்துல எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது? நம்ம வந்து ஃபஸ்ட் இதை வந்து 0 பண்ணுவோம். ஆல்ரெடி நம்ம கேபிள் கனெக்ட் பண்ணோம். கேபிள் கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம இது என்ன பண்ணோம், திரும்ப இது 0 பண்ணல. இதை வந்து கேலிப்ரேட் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கோம். ஸோ இப்போ இது கேலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னா இது ரெண்டுமே ஷார்ட் பண்ணிடுவோம். இது ரெண்டுமே ஷார்ட் பண்ணிவிட்டு இந்த 0 பட்டன் இருக்கு இல்லையா? இந்த 0 பட்டன் ப்ரெஸ் பண்ணி விட்ருவோம். சரிங்களா? இந்த 0 பட்டன் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னு இது கேலிப்ரேட் ஆகும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். இது கேலிப்ரேட் ஆகி 0 வந்ததுக்கு அப்புறமா நம்ம செக் பண்ணுவோம். சரிங்களா? ரைட். ஓகே, இப்போ 0 ஆயிடுச்சு இல்லைங்களா? இப்போ பாருங்கள் 0 ஆயிடுச்சு. இப்போ இதை ரிமூவ் பண்ணிடுவோம். ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல இருக்க காயில் செக் பண்ணுவோம். இந்த இடத்துல இருக்கிற காயிலை ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணுவோம். இதோட வேல்யூ எவ்வளோ காட்டுச்சு? 800 சம்திங் காட்டுச்சு இல்லையா? இப்போ எவ்வளோ காட்டுது அப்படிங்கிறது செக் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ பாருங்கள் 900 சம்திங் வேல்யூ காட்டுது இல்லையா? கிட்டத்தட்ட 1 மைக்ரோ ஹெனரி பக்கமாக இது வேல்யூ காட்டுது.
1 மைக்ரோ ஹெனரி பக்கமாக இது வேல்யூ காட்டுது. ஸோ இந்த இடத்துல ஒரு காயில் இருக்குது, இதை செக் பண்ணோம் இல்லையா? இது செக் பண்ணும்போது நமக்கு 400 சம்திங் வேல்யூ காட்டுச்சு, இல்லைன்னா 300 சம்திங் வேல்யூ காட்டுச்சு இல்லையா? இதையும் நம்ம செக் பண்ணுவோம். இது செக் பண்ணும்போது இது வேல்யூ எவ்வளோ காட்டுதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் 490 மைக்ரோ ஹெனரி, அதாவது ஆஃப் மைக்ரோ ஹெனரி வேல்யூ இது காட்டுது. இப்போ எக்ஸாக்டான வேல்யூ இது காட்டுது. இப்போ இந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணும். சப்போஸ் இதில் நிறைய பேருக்கு என்ன அப்படின்னா இந்த ரோப்பு தான் பிரச்சனையாக இருக்குது. இந்த ரோப் வந்து சின்னதாக இருக்குது, இதை நான் எப்படி செக் பண்ணுறது? மாற்ற செக் பண்ண முடியல. இப்போ நான் இதுக்கு பதிலாக மல்டிமீட்டர் ரோப்பு பெருசாக இருக்கு, அதை யூஸ் பண்ணலாமான்னு நினைப்பீங்க. கண்டிப்பாக நம்ம அதையும் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ரோப்பை கலட்டி நம்ம சின்னதை எடுத்து ஓரமாக வச்சுருவோம். சரிங்களா? ரைட். இப்போ அதுக்கு பதிலாக நான் நார்மல் மல்டிமீட்டர் ரோப்பு என்கிட்ட இருக்குது. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ப்ளஸ் மைனஸ் கேபிள் இதில் கனெக்ட் பண்ணிடுவோம். இப்போ இந்த நீடில் வந்து இதிலே கனெக்ட் பண்ணி நான் வச்சு செக் பண்ணுவோம். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரோப் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். பட் இதில் வந்து ரீசெட் எதுவுமே பண்ணலை. இந்த இடத்துல 1 மைக்ரோ ஹெனரி காட்டுச்சுலையே வேல்யூ 1 மைக்ரோ ஹெனரி காட்டுச்சு. அதே வேல்யூ இந்த இடத்துல காட்டுதா இப்போ, இல்லை வேறு அதிகமாக வேல்யூ வருதா அப்படிங்கிறத நான் செக் பண்ணுவோம். இப்போ பாருங்கள் மல்டிமீட்டர் 2.2 200 மைக்ரோ ஹெனரி வேல்யூ காட்டுது. 2.2 நம்ம ஃபஸ்ட்டு ஷார்ட் டைப் நீடியில் செக் பண்ணோம், 1 மைக்ரோ ஹெனரி காட்டுச்சு. இப்போ லென்த் டைப்பான இந்த ரோப்பில் செக் பண்ணும்போது 1 மைக்ரோ ஹெனரி அதிகமான வேல்யூவை காட்டுது. ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் நமக்கு 400 சம்திங் வேல்யூ காட்டுச்சு. இந்த காயிலையும் நான் செக் பண்ணுறேன். இந்த காயில் செக் பண்ணுவோம். இதுலேயும் பாருங்கள் எனக்கு 1.8 மைக்ரோ ஹெனரி வேல்யூ காட்டுது. 1.8 வேல்யூ காட்டுது, மைக்ரோ ஹெனரி வேல்யூ காட்டுது இல்லையா? இப்போ இது அதிகமாக காட்டுது. இப்போ இது காட்டுறது உண்மையா இல்லை அது காட்டுறது உண்மையா? எனக்கு எப்பவுமே ஷார்ட் டைப் ரோப் காட்டுறது தான் உண்மை. நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒயரோட லென்த் அதிகமாக இருக்கனால இதுவும் காயிலாக வந்து நமக்கு இண்டக்டராக வந்து இது ஃபங்க்ஷன் ஆகும், ஃப்ளக்சுவேட் ஆகும், வோல்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆயிரும். சரிங்களா? ஸோ இப்போ இது வந்து நான் 0 பண்ணணும் அப்படின்னா 0 பண்ணணும். இப்போ திரும்ப நான் என்ன பண்ணேன், இந்த 2 ரோப்பையும் ஜாயின் பண்ணி ஷார்ட் பண்ணிடுவோம். ஷார்ட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், 0 பட்டன் ப்ரெஸ் பண்ணுவோம். சரிங்களா? இது 0 பட்டன் ப்ரெஸ் பண்ணி திரும்ப இந்த இடத்துல 0 வரணும். 0 வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். குறைஞ்சி ஒரு 10 செகண்ட், ஒரு 15 செகண்ட், அதிகபட்சம் ஒரு 30 செகண்ட் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். சரிங்களா? இது 0 ஆகட்டும். 0 ஆயிடுச்சுங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 0 ஆயிடுச்சு. ஓகே, இப்போ வந்து நம்ம செக் பண்ணுவோம். சரிங்களா? ஓகே, இப்போ செக் பண்ணும்போது நமக்கு என்ன பண்ணணும், இந்த இடத்துல 1 மைக்ரோ ஹெனரி இருந்துச்சு இல்லையா இந்த டிஸ்பிளே டிரைவர் ஐசி பக்கத்தில். ஸோ இதை செக் பண்ணுறேன். எனக்கு இதில் 1 மைக்ரோ ஹெனரி வேல்யூ காட்டுச்சு அப்படின்னா ஓகேன்னு அர்த்தம். இந்த இடத்துல பாருங்கள் 1.0 மைக்ரோ ஹெனரி ப்ராப்பராக காட்டுதா? ஸோ இது ப்ராப்பரான ஒர்க்கு ஆகுது. இந்த இடத்துல 400 சம்திங் வேல்யூ காட்டணும் இல்லையா அந்த ஷார்ட் டைப் ரோப்பில் செக் பண்ணும்போது? ஸோ இப்போ இதில் எவ்வளோ காட்டுது அப்படின்னு செக் பண்ணுவோம். இதில் பாருங்கள் 500 சம்திங் ரீடிங் காட்டுது. ½ மைக்ரோ ஹெனரி வேல்யூ பக்காவாக காட்டுது. தெரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி வச்சு நம்ம ரோப் சேஞ்ச் பண்ணும்போது நீங்கள் திரும்ப ரீசெட் பண்ணணும். புரியுதுங்களா? இதே மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி செக் பண்ணுவோம். கெப்பாசிட்டி செக் பண்ணும்போது நம்ம நார்மல் மல்டிமீட்டரில் எந்த ஆப்ஷன்ஸ் எதுவுமே சேஞ்ச் பண்ண மாட்டோம். ஸோ இது அந்த கெப்பாசிட்டர் மோடில் வச்சுக்கணும். கெப்பாசிட்டர் மோடு அப்படின்னு இதில் பாருங்கள் ஆட்டோ கெப்பாசிட்டர் மோடுக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. தெரியுங்களா? ஆட்டோ கெப்பாசிட்டர் மோடு. இப்போ இப்படியே வச்சு நான் செக் பண்ணேன் அப்படின்னா ரோப் சேஞ்ச் பண்ணியிருக்கோம், ஆனால் இப்படியே வச்சு செக் பண்ணோம் அப்படின்னாலுமே என்ன ஆகும், கெப்பாசிட்டியோட வேல்யூ மாறி இருக்கும். பீக்கோ ஃபெராரில் இருக்கா, இல்லை நேனோ ஃபெராரில் இருக்கா, இல்லை மைக்ரோ ஃபெராரில் இருக்கா அப்படிங்கிற டவுட் வரும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், கெப்பாசிட்டர் வந்து திரும்ப இதை வந்து 0 பண்ணணும். இதை வந்து 0 பண்ணணும் அப்படின்னு இந்த 2 ரோப் இருக்குல்லையா, இதை ஷார்ட் பண்ணக்கூடாது. இது தனித்தனியாக பிரிச்சே வச்சுக்குவோம். ஏன் அப்படின்னா இண்டக்டர் வந்து செக் பண்ணும்போது, காயில் செக் பண்ணும்போது ரீசெட் பண்ணுறதுக்கு நம்ம இது ரெண்டுமே ஷார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா 0 பண்ணணும். இப்போ என்ன பண்ணணும், இந்த 2 ரோப்புமே தனித்தனியாக ஓப்பனில் வச்சுக்குவோம். ஓப்பனில் வச்சுட்டு இப்போ 0 பட்டன் ப்ரெஸ் பண்ணுவோம். இதை 0 பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு எனக்கு 0 வரணும். புரியுங்களா? இது 0 வர்றதுக்கு உங்களுக்கு டைம் ஆகும். இந்த 0 வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் செக் பண்ண முடியும். சரிங்களா? ரைட். ஒரு 15 செகண்ட் 10 செகண்ட் இல்லை அப்படின்னா ஒரு 30 செகண்ட் டைம் ஆகும். ஸோ இது கேலிபிரேட் ஆகட்டும். இது ப்ராப்பரான வேல்யூவில் கேலிபிரேட் ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் கெப்பாசிட்டர் வச்சு செக் பண்ணிட்டீங்கன்னா கெப்பாசிட்டியோட வேல்யூ எக்ஸாக்டாக காட்டிடும். இது பீக்கோ ஃபெராரில் இருக்கா, மைக்ரோ ஃபெராரில் இருக்கா, நேனோ ஃபெராரில் இருக்கா. காயிலோட வேல்யூ ஹெனரின்னு சொல்லுவோம். மில்லி ஹெனரி, மைக்ரோ ஹெனரி, நேனோ ஹெனரி, இந்த மாதிரி ஹெனரியில் சொல்லுவோம். கெப்பாசிட்டர் வேல்யூ
ஃபராட்ல சொல்லுவோம். சரிங்களா? ரைட். ஸோ இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாமே வந்து மல்டிமீட்டர் வச்சு நம்ம செக் பண்ணுவோம். எல்லா மல்டிமீட்டர்லையும் இந்த ஆப்ஷன்ஸ் வருமா அப்படின்னு கண்டிப்பாக வராது. ஏன்னா நம்மக்கிட்ட ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம வாங்கக்கூடிய மல்டிமீட்டருடைய ரிவ்யூ எல்லாமே போட்டிருப்போம். இந்த மல்டிமீட்டர் பற்றி ரிவ்யூ போட்டிருப்போம். இந்த மல்டிமீட்டர் எப்படி யூஸ் பண்ணி இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கடுத்து இந்த மல்டிமீட்டரும் பார்த்தோம். இந்த மல்டிமீட்டர் ஆட்டோமேட்டிக், இதில் காயில் செக் பண்ண ஆட்டோமேட்டிக்காக காயிலோட இந்த வேல்யூ பஸர் சவுண்டுக்கு மாறிடும். கெப்பாசிட்டி செக் பண்ண கெப்பாசிட்டி, வோல்டேஜ் மூடி, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பட்டன்ஸ் எதுவுமே இருக்குது. இது ஆட்டோமேட்டிக். மேனுவலாக வேணாலும் இது மேனுவலாக யூஸ் பண்ண முடியும். இதுவும் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இதை வந்து யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி நம்ம இந்த மல்டிமீட்டர் வாங்கியிருந்தோம், டிஏடிசி மல்டிமீட்டர். இதுவும் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதிகமாக நான் இதை யூஸ் பண்ணிட்டு இப்போ வரைக்கும் இது பர்ஃபெக்டாக போயிட்டு தான் இருக்குது. எந்த இஷ்யூவும் கிடையாது. ஏன் அப்படின்னா இதில் 2 ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது. ஒன்று டயோட் வேல்யூ, இன்னொன்று டிசி வோல்டேஜ் மோடு. இந்த 2 ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் இதில் செக் பண்ண முடியும். வேறு எதுவுமே இதில் செக் பண்ண முடியாது. புரியுங்களா? பஸர் மோடு வச்சுக்கிங்க அப்படின்னா டயோட் மோடு, இதில் பீப் சவுண்டு வரும். அதை வச்சு நம்ம இதை பற்றி ஆல்ரெடி நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க இந்த வீடியோ பாருங்கள். உங்களுக்கு இதோட ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது, இதில் எப்படியெல்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக அப்டேட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஒரு நாலேஜ் கிடைக்கும். சரிங்களா? சரி, ரைட். இப்போ நம்மக்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட்டான டைப்பில் மல்டிமீட்டர் இருக்குது. நம்ம எந்த மாதிரியான மல்டிமீட்டர் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம், நமக்கு எது தேவை எது தேவை இல்லை அப்படிங்கிறது நீங்கள் பார்த்து முடிவு பண்ணுங்கள். முடிவு பண்ணிவிட்டு இந்த மல்டிமீட்டர் தேவையாக இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், மறக்காம வேணுங்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ இதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.